ஹலோ டீச்சர்ஸ். ரிப்போர்ட் கார்ட்ஸுக்கு மார்க் போஸ்ட் பண்ணுறது எப்படி என்று போன வருஷம் செய்த நீங்கள். ஆனால் இந்த வருஷம் கொஞ்சம் நாங்கள் சில விஷயங்களை மாற்றி இருக்கிறதுக்காக உங்களுக்கு என்னென்னு உங்களோட மார்க்ஸை ரெக்கார்ட் பண்ணுறேன்னு காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோ செய்கிறேன். உங்களோட ரிப்போர்ட் கார்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து டீச்சர்ஸ் ஃபோல்டர்ஸுக்குள்ள ஒவ்வொரு டீச்சர்ஸுக்கும் அவன் கிளாஸ் லிஸ்ட்டுக்கு பக்கத்தில் மார்க்ஸ் என்ற ஒரு டேப் இருக்கு, ரைட்? நாங்கள் இதை வந்து பிரிண்ட் பண்ணி உங்களோட ஃபோல்டருக்குள்ள வைக்க போகிறோம். அதில் இந்த இப்போ இது வந்து ஸ்பெல்லிங் காம்படிஷன் இருக்கு. இதில் வந்து நீங்கள் யூனிட் அண்ட் அசஸ்மெண்ட் 1 என்று போட்டுட்டு உங்களோட ஸ்டூடெண்ட்ஸுன்ற மார்க்ஸை நீங்கள் இதில் வந்து ரெக்கார்ட் பண்ண வேணும். ஓகே, ஒவ்வொரு தரமும் ஒவ்வொரு அசஸ்மெண்ட் ஸ்பெல்லிங் டெஸ்ட் நீங்கள் செய்கிறீங்கள் என்றால் அதோட மார்க்ஸை நீங்கள் ஆன்லைனில் செய்கிறேன்டா உங்களோட விருப்பம். நாங்கள் பிரிண்ட் பண்ணி உங்களோட பைண்டருக்குள்ள தரப்போகிறோம். அதுக்குள்ள மேனுவலி நீங்கள் ரெக்கார்ட் பண்ணலாம். பட் இது ஸ்டெப் 1. இதை செய்துட்டு ஸ்டெப்ஸ் 2 நீங்கள் செய்ய வேண்டியது ஸ்கூல் கியூஸுக்குள்ளே போயிட்டு உங்களோட எல்லாட்ட கிளாஸ் ரூமும் நான் செட்டப் பண்ணிட்டேன். லெவல் 1 to 6 என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒரு கிளாஸுக்குள்ளே போயிட்டு பார்த்தீங்கள் என்றால் உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட்டும் இருக்காது. ஏனென்றால் இந்த வருஷம் நாங்கள் போன வருஷம் மாதிரி ஹோம்ஒர்க், பார்ட்டிசிபேஷன், ஸ்பெல்லிங் டெஸ்ட் அண்ட் அட்டெண்டன்ஸ் அண்ட் இல்லாமல் ஒவ்வொரு அசஸ்மெண்ட்டும் நாங்கள் அத்தனை ஆட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நான் எல்லா டீச்சர்ஸுக்கும் கிரியேட் பண்ணல. நீங்களே என்னென்ன அசைன்மெண்ட் மார்க்ஸ் போட போகிறீங்களோ அதை நீங்களே ஆட் பண்ணுங்க. இப்போ நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு ப்ராஜெக்ட்ஸோ ப்ரெசன்டேஷனோ நீங்கள் கொடுக்குறீங்களோ அதுக்கு மார்க்ஸ் அசைன் பண்ணுறீங்க என்றால் அதை நீங்கள் செய்யலாம். ஸோ ஆட் அசைன்மெண்ட்டுக்கு போயிட்டு இதில் வந்து ஆட் கேட்டகரி போட்டுட்டு நாங்கள் ஏற்கனவே செய்தது யூனிட் அசஸ்மெண்ட், ரைட்? இந்த வருஷம் மோஸ்ட் லைக்லி நாங்கள் யூனிட் அசஸ்மெண்ட் மட்டும்தான் செய்வோம் என்று நினைக்கிறேன். ஐ டோன்ட் திங்க் வி ஆர் டூயிங் எனிதிங் எல்ஸ். அதாவது மாறிச்சென்றால் இதை நான் அப்டேட் பண்ணலாம். இதை போட்டுட்டு இந்த யூனிட் அசஸ்மெண்ட் இருக்கு தானே, இதில் 100 இருக்குது. சில யூனிட் டெஸ்ட் வந்து ஐ திங்க் அவுட் ஆஃப் 71 and some are 54. இந்த பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம், எத்தனை டோட்டல் பாயிண்ட்ஸ் வரப்போன்றத. இதை வந்து நீங்கள் 55 என்று மாற்றினீங்கன்னா உங்களோட அசஸ்மெண்ட்டில் அவுட் ஆஃப் 55 அது எத்தனை மார்க்ஸ்ன்றதை மட்டும் நீங்கள் பாயிண்ட்ஸ் போட்டிங்கன்னா சரி, நீங்கள் பர்சன்டேஜ் எல்லாம் கால்குலேட் பண்ண தேவையில்லை. இதை ஆட் பண்ணி போட்டு நீங்கள் திருப்பி கிளாஸ்க்கு போய் பார்த்தீங்க என்றால் உங்களோட ஸ்டூடெண்ட்ஸோட பேரும் வந்து யூனிட் அசஸ்மெண்ட்டும் வந்திருக்கு. இதில் வந்து நீங்கள் அவங்களோட ஸ்கோர்ஸை போட்டுட்டு பப்ளிஷ் பண்ணி விடுறது தான் வேலை. ஓகே, எவ்ரி டைம் இந்த முறை நீங்கள் நான் ஒன்றுமே ஆட் பண்ணல, ஐம் ஜஸ்ட் லீவிங் இட் அப் டு யூ. எவ்ரி டைம் நீங்கள் அசஸ்மெண்ட் கிரேட் பண்ணினீங்கள் என்றால் ஆட் அசஸ்மெண்ட், அது யூனிட் டெஸ்ட்னா இதுக்கு கீழேயே நீங்கள் இன்னொரு யூனிட் டெஸ்ட் ஆட் பண்ணலாம், ரைட்? ஸோ நீங்கள் ஆட் அசைன்மெண்ட் அண்டு கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொன்று கிரியேட் ஆகும். ஓகே, இவ்வளவு தான் வேலை. ஏதாவது கொஸ்டின் இருந்தால் தயவு செய்து எனக்கு கால் பண்ணுங்க. அவ்வளவுதான்.